ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இணையதளத்தை அதிர வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குங்க. அதாவது நம்மளோட சூர்யா மற்றும் தனுஷ் வந்து ஒரு திரைப்படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட தனுஷ் வந்து குபேரா திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க பாதையில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட தனுஷ் மற்றும் சூர்யா வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கான செம்ம ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. அதாவது வெங்கி அட்லூரி வந்து நம்மளோட சூர்யாவோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ட்டு வந்து ஒரு செம்ம நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட என்ன ஒரு நிலைமை அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. அடுத்தது வந்து வாடிவாசலா வெங்கி அட்லூரி ஃபிலிமா அப்படின்றது ரசிகர்கள் செம்ம குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ வந்து வெங்கி அட்லூரி வந்து ஒரு கதையை வந்து சூர்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கதை வந்து ரொம்ப பிடித்திருக்கு சூர்யாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட், 2 ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால வந்து இன்னொரு ஹீரோவை யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நிலையில் ஆல்ரெடி வந்து நம்மளோட வெங்கி அட்லூரி வந்து தனுஷை வச்சு வாத்தி அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தனுஷே வந்து இன்னொரு ஹீரோவாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சூர்யா கிட்ட கேட்டதுக்கு சூர்யாவும் வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். மேக்ஸிமம் வந்து நம்மளோட தனுஷ் வந்து வில்லன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து டபுள் ஹீரோ, 2 பேருமே ஹீரோ தான் இந்த திரைப்படத்தில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து 2 பேர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. சப்போஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோலிவுட்டோட பீக் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.